Hi friends, வணக்கம் ஐஸ்ரா ரேசிங் வார்மர் பிஜன் சேனல். இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்டோன் லைன். இது வந்துட்டு ஷார்ட்லேருந்து லாங் பண்ணக்கூடிய ஒரு பேடு. இதனுடைய விங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சுக்குங்க. இந்த செகண்டரி விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் அமைப்பில் 10 கல்லியுமே ஒரே நேர் அமைப்பில் இருக்கணும். இந்த கடைசி 3 விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளும் வெளியும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்வாங்க. இல்லை 1 இன்ச்சு வந்து இந்த கடைசி 3 விங்கு வந்து தள்ளி இருக்கணும்னுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், எந்த ஒரு பேடுமே வந்து இது ஒரே ஸ்ட்ரெயிட் அமைப்பில் இந்த மாதிரி பேட்டர்னில் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக ஷார்ட்லேருந்து புறா வந்து ஈஸியாக லாங் கவர் பண்ணும். அதே மாதிரி இதனுடைய டெய்ல் அமைப்பும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 3 1.5 3 இந்த ரேஞ்ச் அமைப்பில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நான் சொன்ன விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ ஷைனும் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஷைனில் வந்து புறா பறக்கும், இல்லை டல் ஷைனில் புறா பறக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லா விதமான ஐ ஷைன்ஸ்லேயும் வந்து பேட்ஸ் வந்து பறக்கும். ஒரு விஷயமும் வந்துட்டு நான் அடுத்து